மிடில் ஈஸ்ட் நீங்க போனது, இப்ப நெறைய பேர் இன்னுமே வந்து என் செட் பசங்களுமே கூட சில பேர் வந்து மிடில் ஈஸ்ட் போய் வேல பார்க்க போறாங்க. ஹவ் இஸ் லைஃப் தேர்? அது இன்னைக்கு எந்த மாரி வொர்க் ஆகுது இப்போ அங்க? நான் ஒண்ணே ஒன்று சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் இங்கிலாந்து போகிறாரு, இங்கிலாந்து ஒருத்தர் போகிறாரு. ஒரே ஏர்போர்ட் நீ பார்க்குற ஒரு வியூவரா, ஒருத்தர் இங்கிலாந்துக்கு ஒருத்தர் போகிறாரு, இன்னொருத்தன் பாலைவனமான சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறாரு. உன்னோட வியூ எப்படி இருக்கும் பார்க்கும்போது? நான் என்ன நினைப்பேன் நான் சொல்கிறேன், அதுமாதிரி எவரை என்ன வாழ்க்கடா, என்னப்பா அது இவர் சவுதிக்கு போகிறாரு அப்படி தானே. சவுதி அரேபியா 0 டேக்ஸ், அமெரிக்கா 45% டேக்ஸ். விச் ஒன் யூ வாண்ட்? கோர்ஸ். ஆஃப்கோர்ஸ், அதான் சொல்கிறேன், மிடில் ஈஸ்டில் 0 டேக்ஸ் பாஸ். இதுவரை நான் ஏர்ன் பண்ண மணியில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இப்போ நான் வர்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துலையும் நான் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறேன். ஆனால் என்டையர் இன் மை மிடில் ஈஸ்ட் ஐ டிடன்ட் கிவ் ஈவன் 1 penny ஆஃப் மணி டு த கவர்மெண்ட். அபுதாபி 0 டேக்ஸ். அங்கே வீடு வாங்குறீங்கல்ல, எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா? வீடு வாங்குறீங்க, இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸு 1%ங்க. இங்கே நீங்கள் போகிறீங்கல்ல முத்திரைத்தாள், அதுக்கு 8%, ரெவன்யூ ஆஃபீஸருக்கு அதுக்கு 2%, மொத்தமாக 11% போகும். அங்கே 1%. இப்போ சொல்லு, நம்ம மில்லியனர்ஸ்லாம் ஏன் சூர்கஸ் எடுத்துகிட்டு துபாய் போகிறான் தெரியுதா? டேக்ஸ் கிடையாது. நீ என்ன ஏர்ன் பண்ணுற உனக்கு டேக்ஸ் கிடையாது, 0 டேக்ஸ். இப்போ என்ன ஆகுனா, மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறான், லைஃப் எப்படி இருக்குன்னா, எஸ் நீ போயிட்ட பாலைவனத்தில் இருக்க போகிற, உனக்கு கிடைக்கிது ரொட்டியோ ஏதோ ஒன்று கிடைக்கிது, சம்பாதிக்கிறான். ஆனால் யூஆர் கோயிங் டு லேர்ன் டஃபஸ்ட் சுச்சுவேஷன். நீ பார்க்க போகிற என்ன, டெம்பரேச்சர் வில் பி 65 டிகிரி இருக்கும் ஜூன் ஜூலையில், ஹையஸ்ட் டிகிரி இருக்கும். அதையும் நீ ஃபேஸ் பண்ண போகிற. ஸ்ட்ரிஞ்சன்ட் வேலை சேஃப்டி ரூல்ஸ் இருக்கும். சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா, ரோட்டில் ஃபாலோ பண்ணலைன்னா மரண தண்டனைலாம் அங்கே இருக்குது, ரெட் சிக்னலை தாண்டா. இதெல்லாம் நீ பார்க்க போகிற. அப்போ நீ உன்னை என்ன பண்ணுது அந்த உலகம்? உன்னை என்ன பண்ணுது? வடிவமைக்குது, நல்லவனாக வடிவமைக்குது. நீ ஊர்லேருந்து ரிட்டன் வரும்போது அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு 0 டேக்ஸ் இல்லாமல் நீ வெளில வர. பணத்துக்கு பணம், பாடத்துக்கு பாடம், வேலைக்கு வேலை, எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இதே நான் யூஎஸ்ஏ போகிறேன், கனடா போகிறேன், என்ன உனக்கு கிடைக்கும்? போனவொடனே அங்கேயே இருக்குது உன்னோட கல்ச்சர் என்ன, அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன. ஏன்னா பாலைவனத்தில் உனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. என்ன, உனக்கு சேலரி வந்தோடனே நீ எங்கே போவ? ஷாப்பிங் மாலே கிடையாது, நீ எங்கே போவ? எங்கேயும் போக மாட்டேன். திரும்பி ரூமுக்கு போவேன், ரூமில் போய்ட்டு உட்காருவேன். வேணும்னா துபாய் சிட்டிக்கு நான் போவேன். ஓகே, துபாய் சிட்டிக்கு நான் ஏன் போகணும்? போக மாட்டேன்ல. அதுவும் ஒரு நாளில் போய்ட்டு ரிட்டன் வரது கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் போக மாட்டோம். நாங்கள் ஐலண்ட் கஸ்ட் பீப்புளில் நாங்கள் மெனி ஆஃப் தம் வி ஆர் ஒர்க்கிங் இன் டெசர்ட்டில் ஒர்க் பண்ணுறனாலேயே எங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. டெசர்ட்டில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணி ஒன்றையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே பொறாமையாக இருக்கும். என்னடா அது யூடியூபுங்கிறான், கண்டென்ட் கிரியேட்டுங்கிறான், என்னப்பா அது உட்காந்த இடத்துல வேலை பார்க்கணும். எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் வந்து போவோம், மணலில் நிற்போம், சூடில் நிற்போம், அதில் வர. ஆனால் வாழ்க்கை இஸ் அ டஃப், மிடில் ஈஸ்ட் இஸ் அ டஃப். ஆனால் அதில் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இருக்குல்ல, யாரும் எங்கேயும் சொல்லித்தராத, எந்த புக்கும் சொல்லித்தராத படம், கற்றுக்கிட்டு வெளில வருவேன். அது முடியும். ஆனால் யூஎஸ்லக்கு நீ போகிற, கற்றுப்ப, 40% நீ டேக்ஸ் கட்ட போறியப்பா. அது ஒன்று இருக்கே. வாழ்க்கை நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக பார்ப்ப, நல்லாயிருக்கும், கேர்ள்ஸ் இருப்பாங்க, பார்ப்ப, போவ, சுற்றுவ, நல்ல ஹோட்டலில் ஹைஃபைல போவ, நல்ல டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுவேன். பட் ஆனால் வென் யூ ஆர் கம்மிங் பேக் டு த இந்தியா, அதில் 40% நீ அந்த கண்ட்ரிக்கே திருப்பி கொடுத்துருப்பேன். ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் அது இல்லை. ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் என்னமா நான் அனுபவிச்சேன்னா, கஷ்டமும் பட்டிருக்கேன், பட் எனக்கு லாபம் தான் எனக்கு அதிகமாக இருந்திருக்கு. கஷ்டத்தை விட வந்த லாபம் அதிகம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த கஷ்ட பாட்டெலாம், நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் அவ்வளோ கஷ்டம் அந்த பாட்டெலாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா? அதில் வந்து எனக்கு என்னமோ உங்கள் கையை ஆக்சுவலாக பார்க்கும்போதே அது அவ்வளோ, அதுலேயே எனக்கு அந்த கஷ்டம் எவ்வளோ இதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆமாம். ஸோ வெரி இன்ஸ்பைரிங் அந்த இதில்.